ஏனுங்க மணி, உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்காக சின்ன வயசுலயே நம்ம கிராமத்தை விட்டு போனீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வர்றீங்க. ஆமா, இந்த கிராமத்துல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எதுவுமே ஞாபகம் இல்ல வண்டிக்காரரே. அம்மணி, என்னதான் நீங்க பட்டணத்துல படிச்சிருந்தாலும் உங்க பிறந்த ஊர் இந்த கிராமம் தாங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வெளியூர் போனதுக்கு அப்புறம் பிறந்த கிராமத்தையே மறந்துடுறாங்க. நீங்களும் அப்படி இருந்தாதீங்க. வண்டிக்காரரே, மத்தவங்க மாதிரி இல்ல இந்த புஷ்பவல்லி. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. எதுக்கு மணி வண்டியை நிறுத்த சொல்றீங்க? நிறுத்துங்களேன். ஓ ஓ ஏன் மணி இறங்கி வந்துட்டீங்க? என்னது இது? கோயில் மணி கோயிலுக்குள்ளதானே இருக்கணும், வெளியில ஏன் கட்டி வச்சிருக்காங்க? இது படைச்ச சாமிக்கா வச்ச மணி இல்லம்மா, காப்பாத்துற சாமிக்கா வச்ச மணி. ஓஹோ. இந்த ஊர்ல சின்னத்துறைன்னு ஒரு காப்பாத்துற சாமி இருக்காரு. யாருக்காவது ஏதாவது ஆபத்துன்னு வந்து மணி அடிச்சா அவர் உடனே வந்து காப்பாத்து வருமா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்னா இந்த புஷ்பவல்லி அந்த மணியை அடிச்சே தீரணும். வேண்டாமா, தப்புமா. என்ன, நீ இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் காப்பாத்துற சாமியை பார்க்காம போக முடியுமா? மணி அடிக்கிற, வரட்டும் பார்க்கலாம். விளையாட்டு விளையாட போதுமா? சொன்னா கெடுக்குமா, சொன்னா கெடுக்குமா. யார் மணி? எதுக்கு மணி அடிக்கிற? கேக்குறேன்ல, பேசாம நிக்கிற. மணி அடிச்சா காப்பாத்துற சாமி வருவார்னு சொன்னாங்க. சும்மா தமாஷ் கடிச்சேன். ஓஹோ, நீங்க தான் காப்பாத்துற சாமியா? புதுசா? தேவையில்லாம இந்த மணி அடிக்க கூடாது, தெரியுமா? அப்ப எவ்வளவு கேட்டுச்சு அந்த பிள்ளை. ஐயா வேண்டாம் வேண்டாம், நான் தலைவலையே அடிச்சுக்கிட்டேனுங்க. மடார்னு வந்து நின்று மணி அடிச்சிருச்சுங்க. யார் இந்த பொண்ணு? சரிக வெட்டி செல்லப்ப கொண்டு இருந்தீங்க, அவருடைய பொண்ணுங்கய்யா. அவங்க அப்பா இறந்த பிறகு படிப்புக்காக பட்டணம் போயிருந்தது. அப்பப்ப அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வருவாங்க. படிப்பை முடிச்சுட்டு இப்ப ஊருக்கு திரும்பி வந்திருக்குங்க. ஓஹோ, புளியங்காயும் மிளகா புளியமா சுத்திட்டு இருக்குமா அந்த பொண்ணு? அது கரெக்டா சொன்னீங்கய்யா. உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கும் காப்பாத்துற சாமி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வணக்கம். அப்ப நான் வரட்டுமா? அம்மணி, இதெல்லாம் ஐஸ் வண்டியில கட்டியிருக்க மணி நினைச்சியா? ஆளாளுக்கு அடிக்கிறதுக்கு போறது வர்றதெல்லாம் அந்த மணியை பொட்டு பொட்டுன்னு அடிச்சா அந்த மணிக்கே மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா, சரி விடுங்க, புதுசு விவரம் தெரியல. விவரத்தை சொல்லியும் கேட்காம மணி அடிச்சா எப்படி தம்பி மன்னிக்கிறது? இந்தாமா, செஞ்ச தப்புன்னு ஊருக்காரங்கிட்ட மன்னிப்பு கேளு. இந்த ஊருக்கே காப்பாத்துற சாமி இவர் தானே. இவர் கால விழுந்தா ஊருக்காரங்க எல்லார் காலையும் விழுந்த மாதிரி தானே. அப்படித்தான், அவர்களே விழுந்த மன்னிப்பு கேளு. சரி. பெருசு ரொம்ப குறும்புக்கார பொண்ணத்தான் ஊருக்குள்ள வந்த உடனே கைய வச்சுட்டாளே. ஏண்டி, ஊருக்குள்ள வந்த உடனே சின்னதுரையா கிட்ட போய் கலாட்டா பண்ணிருக்கே, அவர் யாரு என்னன்னு தெரியுமா உனக்கு? உன் குறும்ப எல்லாம் நீ படிக்கிற இடத்துல வச்சுக்கோ. இங்க வச்சுட்டீங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. அம்மா, ஊர் எல்லையில மணியை பார்த்தேன், அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சேன். அதுக்கு போய் அவர் கால்ல விழ சொன்னாங்க. அதான் ரப்பர் தேட தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேன். போதுண்டி, உன் பேச்சு நிறுத்து. இந்தா காப்பி. அம்மா கையில காஃபி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா ஆமா, இது உனக்கு. இது பாருடி, உனக்கு இந்த Dress வாங்கி கொடுத்ததுக்காக அடுத்த வாட்டி நீதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், சரியா? சரி. உன் தங்கச்சி நல்லாதான் படிக்கிறா, ஆனா அவளை மேல படிக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்? உன் படிப்புக்காகவே உங்க அப்பா இருந்த சொத்தையெல்லாம் வித்து பத்தாக்குறைக்கு என்னையும் கடங்காரிக்கிட்டு போயிட்டாரு. இந்த அளவுல அவளை எங்க படிக்க வைக்கிறது? அம்மா, நான் தான் இருக்கேன்ல, ஏன் கவலைப்படுற? அப்படி சொல்லுக்கா. ஆமா, சித்தப்பா எங்க? அவருக்கு சேர்த்து Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரை பத்தி உனக்கு தெரியாதாமா? பணம் குடுக்கறதுனா குடு, இல்லன்னா கோமணத்தை எரி கட்டிட்டு போயிட்டு. ஏண்டா, நீ என்ன பழையகோட்டை பட்டக்காரன் நினைப்பா? நல்லா தெரிஞ்சுக்க, பச்சை மலை அடிவாரத்துல பணியாரம் சுட்டு வித்துதான் உங்க அம்மா உன்னை வளர்த்தா. கடன் வாங்கறதுக்கு ஒரு அருகதை வேணும். அருகதை இல்லாத உங்ககிட்ட பணம் கேட்டேன் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கணும்டா. நீ என்ன பெரிய ஊத்துக்குடி ஜமீன் நினைப்பா? உன் அண்ணன் சொத்தையெல்லாம் வித்து அவன் பொண்ணை படிக்க வச்சுட்டு உனக்கு பட்டையை போட்டு போயிட்டான். நீ வரவும் போற விட்டு 5 கொடு 10 கொடுன்னு கேட்டு தெரியுத. ஆளை உடுப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஏய், யானை படுத்தாலே குதிரை மட்டா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நாயி. இந்த இந்தியாவுல நான் யாருகிட்ட தான் போய் கடை கேட்கறது? சித்தப்பா. சித்தப்பா கிட்டயா? சாமி பேசுதா? புஷ்பவல்லி வந்திருக்கேன். புஷ்பா? என்ன சித்தப்பா, இப்படி வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் காசுக்காக தயார் பண்ணிட்டு வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம்.
டேடி நல்ல தம்பி அது இங்க கூட என்னக்கா? இத வச்சுதான் மாங்காலாம் அடிப்பீங்களா? மாங்காய் மட்டும் இல்ல, எங்க அப்பா அடிக்கடி சிட்டுக்குருவியும் அடிச்சு கொடுக்கும். ஹை, பறக்கிற சிட்டுக்குருவி அடிக்க முடியுமா? பறக்கிற சிட்டுக்குருவியை யாராலையும் அடிக்க முடியாது. வாசல்ல தீனி போட்டா வந்து உட்காரும், அப்ப பார்த்து அடிச்சிருவோம். நான் அடிச்சு காட்டுமா? பாக்கலாம். ம். ஹேய், யார் அது? பொங்கல் வாழ்த்துல போடுற மாதிரி லட்சணமான கிராமத்து பொண்ணு தலையில சாப்பாடு பானையை வச்சுக்கிட்டு. அதுக்குள்ள சாப்பாடு கிடையாது, ம். நீச்ச தண்ணி. வரது யார் தெரியுமா? சின்னதுரையோட பொண்டாட்டி ஆக்கும். ஓஹோ, யாரா இருந்தா நமக்கு என்ன? முதல்ல நீச்ச தண்ணினா என்ன? நேத்துக்கு மிச்சமான சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்து காலையில குடிப்பாங்க. குடிச்சா சும்மா குளு குளுன்னு சூப்பரா இருக்கும். ஷோ, இந்த புஷ்பவல்லி அந்த நீச்ச தண்ணிய சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டா. Follow me. புஷ்பவல்லி ஆசைப்பட்டா அந்த நீச்ச தண்ணி குடிக்க போறா. நீ தானே அந்த மிளகாப்பொடி? யாரு யார் சொன்ன நான் மிளகாப்பொடின்னு? பக்கத்துல வர்றதுக்கு முன்னாலே நெடி அடிக்குதே. பத்தாததுக்கு ஊருக்குள்ள நுழையும் போதே வேட்டுக்குள்ள தேலை வச்சது ஊரே பரவி கிடக்குது. அது சும்மா தமாஷுக்கு. அது சரி, இங்க என்ன பண்ற? ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அதை விடுங்க, அந்த சட்டியில இருக்கிறது சும்மா குழு குழுன்னு இருக்கும்னு நல்ல தம்பி சொன்னான். கொஞ்சம் கொடுங்களேன், சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு. ஆஹா, கறிக்கல்ல எந்திரிச்சு காடு கிழமைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க சாப்பிடறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஊரை சுத்துறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு பாடுபடுறவங்கள பட்னி போட சொல்றியா? பேசாம வீட்டுக்கு போ, அங்க ஏதாவது புட்டு தோசை இருக்கும், அதை சாப்பிடு. உனக்கு எல்லாம் அதான் சரி. வேலைக்கு இன்னைக்கு சின்னதோட பட்னி தான். வாங்கடா போலாம். சூப்பர். பசி வேற வயித்த கிள்ளுது, இன்னும் மரகதத்தை காணுமே. என்னங்க ஜமா தென்னை மரத்து கிளறுன்னு பசிக்குதுன்னு சொல்றீங்க? ஒரு இளநீ குடிச்சா சரியா போச்சு. தேவாமிர்த மாதிரி கம்மஞ்சோத்து நீராக இருக்கும் போது எனக்கு எதுக்கு பறிச்சு இந்த இளநியலா? மரகதை இப்ப வந்துரும் பாருங்க. ஏன் மரகதை இவ்வளவு நேரம்? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. பசியில தலையெல்லாம் கிறுகிறுத்து போச்சு. உண்டா? ஊத்து 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 ஊத்து. ஓட்டதான் தெரியுது, வெயில காஞ்சு ஆவியா போயிருச்சா? என்னங்க ஜமா பானையில தேவாமிர்தம் வரும்னு சொன்னீங்க, இப்ப தேவலோகமே தெரியும் போல் இருக்கு. பெருசு, உனக்கு நேரம் தான். ஏன் மரகதம் வர வழியில மிளகா அப்படி கோஷ்டி பாத்தியா? ஆமாங்க, தாகமா இருக்கு, கொஞ்சம் நீராகாரம் வேணும்னு கேட்டாங்க. நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நின்னு பார்த்தா யாரையுமே காணோம். இப்பதாங்க புரியுது. கொஞ்சம் இருக்க ஊருக்காவது இருக்கான்னு பாக்குறேன். பாரு பாரு. இத பாருங்க, அதையே எடுத்துட்டாங்க. அதுவும் போச்சா? இன்னைக்கு ஏமாந்தது பரவாயில்ல, நாளைக்கு வரும்போதாவது எதுக்கும் ஜாக்கிரதையாவே வா. என்ன பெருசு, ஒரு இளநீ வெட்டு. நேற்று தண்ணியை போட்டது, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, தலையெல்லாம் சுத்துதுப்பா. ஆமா, அதுக்கான வீடு தானே இது. அம்மா தாயே, என்னப்பா? பசி உயிரே போற மாதிரி இருக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா போடுமா? நேத்து சுட்ட இட்லி இருக்கு, போடட்டுமா? போற உயிர் பசியிலேயே போகட்டுமா. சோத்துக்கே இல்லைன்னா லொல்ல பாரு. உனக்கு என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரி பேசுறேன். இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, ரொம்ப பிடிக்குது. நீச்ச தண்ணி அப்படிதான் இருக்கும், குடி.
அன்னைக்கு நீ ரப்பர் தேட தானே வச்சு விட்ட, இன்னைக்கு நான் உயிரோடையே தவளைய வச்சுட்ட பாத்தியா? மிளகாப்படி, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ குடிச்சது நீராகாரம் இல்ல, கள்ளு. குத்துதுடா. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு.